ஒரு சூப்பரான மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் மக்களே. ஸோ இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சார்லப்பள்ளி தாங்க போக போகிறோம். ஸோ என்ன ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இங்கே நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:45 கிளம்புங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour 15 minutes. ஸோ அவ்வளோ இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து அன்ரிசர்வ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீட் பிடிச்சி ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஸோ வாங்க மக்களே, ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்மில் தாங்க போட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி தான் இடம் பிடிக்க போகிறேன். பின்னாடி 2 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு அன்ரிசர்வில் வந்து கூட்டம் ஆகிடுச்சு, இன்னொரு அன்ரிசர்வ் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடி போய் பார்ப்போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூட்டம் எப்படி இருக்க போது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ வாங்க முன்னாடி போயிட்டு நான் அன்ரிசர்வோட நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஷண்ட் பண்ணுறாங்க போல். இப்போ தான் ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:35 இருக்கும். இப்போ தான் ஷண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி வந்துட்டுருக்கு ட்ரெயின். இதாங்க நம்ம ட்ரெயினோட இப்போதைக்கு அன்ரிசர்வ் நிலமை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சீட் தான் போட்டிருக்கேன். கரெக்டாக டோர்லேருந்து ஒரு 2வது சீட்டு. எமர்ஜென்சி விண்டோ பார்த்தேன், இந்த சைடு இருக்கா. ஸோ திரும்பி எடுக்கிறனால ரொம்ப கழுத்து வலிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டோங்க. ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா சரியான க்ளீனாக இடத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டாங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம் உள்ள போகுமா, நல்லா தாங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே போகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகுமான்னு தெரியல. 2 பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்ஆர் இதில் மட்டும் பயங்கரமாக பண்ணுறீங்க. அந்த க்ளீனிங்கில் எஸ்ஆர் வந்து குட்டு தாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம். ஸோ ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா லாலாகுடா ஷெட்டோடைய வேப் 7 தாங்க போட்டிருக்காங்க. அப்படியே வெள்ளை ராஜா அழகாக புதுசாக இருக்காருங்க. அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு உமா கொடுக்கணும் போல் இருக்குது. அப்படி இருக்குது நம்ம ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்த்துலாமாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு SLRD, அப்புறம் 2 அன்ரிசர்வ்ங்க. அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கொடுத்துருக்காங்க, அப்புறம் செகண்ட் ஏசி 2, தேர்ட் ஏசி 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வந்து ஒரு 11 பெட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ் பெட்டி, ஒரு SLRD. ஃப்ரண்ட்டில் 2வது பெட்டியில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் இதெல்லாம் ஏற்றுறாங்க. ஸோ மேபி அதை பாதியாக கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து ஏறிக்கோங்க. ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12603 சார்லப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் டிலேவோட சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஆல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டை தாங்க கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டு இருக்கு. அதை பார்ப்போம். இப்போதைக்கு பெருசாக ஒரு க்ரௌடு இல்லைங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து சூலூர்பேட்டை போகிற வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இருக்கும். இது ஒரு வீக்கெண்டு வேறு. ஸோ பார்க்கலாம் மக்களே எப்படி போகுது அப்படின்றத. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேசன் பிரிட்ஜ் டு கொருக்குப்பேட்டை.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மக்களே. ஏன்னா வந்து இந்த இடத்துல நிறையா ஃபோன் வந்து திருட்டு போகும். ஸோ நீங்கள் எல்லாம் ட்ரெயினில் வரும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இங்கே அசால்ட்டாக அடிப்பாங்க ஃபோனு. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குது. என்ன ட்ரெயினோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸோட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து ஏற்காடில் தாங்க நடக்கும். ஸோ இந்த ட்ரெயினுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் இருக்கனால ஹே காய்ஸ், ஒரு 20 நிமிஷம் டிலேவோட நம்மளோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டான சூலூர்பேட்டை வந்துட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாயுடுபேட்டை தாங்க நம்மளுக்கு அடுத்த ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆந்திர பிரதேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாவில் வந்து ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபேர் சொல்லிடுறாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து சார்லப்பள்ளி வரைக்கும் எனக்கு அன்ரிசர்வ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 ரூபா ஆகுது. நான் ஏடிவிஎம் மிஷினில் தான் எடுத்தேன். கைஸ், அதே ஒரு 23 நிமிஷம் டிலேவோடு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாயுடுபேட்டா வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு, அதாவது நம்ம ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா 110 வரைக்கும் ஸ்பீடு பர்மிட்டபிள்ங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் கோச்சு. இதுவே எல்ஹெச்பி கோச்சாக இருந்துச்சுன்னா 130 வரைக்கும் இந்த ரூட்டில் ரன் ஆகலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகும்போது பார்த்திங்க நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 110 கான்ஸ்டண்ட்டாக போகிறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிடுறாங்க. ஒன்று முன்னாடி போகிற ட்ரெயின்னாலையா இல்லை சிக்னல் கிடைக்கலையா என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. அதே ஒரு 20 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாயுடுபேட்டை வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடூர் தாங்க. ஸோ போக போக பார்க்கலாம்.
ஒரு 14 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூடூர் ஜங்ஷன் உள்ள வந்திருக்கோங்க. ஸோ நம்ம கூட பேரலல் அரைவல் பார்த்தீங்கன்னா கூடூர் ஜங்ஷனில் யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி எக்ஸ்பிரஸ் எஸ்எம்விடி பெங்களூர் டு காக்கிநாடா டவுன் ஜங்ஷன் போகக்கூடிய சேஷாத்ரி எக்ஸ்பிரஸ் தாங்க பேரலல் அரைவல் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரேணிகுண்டா கூடூர் அந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்துச்சு. என்னால் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், வெல்கம் டு எஸ்சிஆர் ஜோனுங்க, சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ கூடூரோட பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் முடிஞ்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருக்கோங்க. காய்ஸ் ஒரு 30 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லூர் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சென்ட்ரல்லேருந்து சார்லப்பள்ளி வரைக்கும் இந்த ட்ரெயின் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 25 நிமிஷம் எடுத்துக்குதுங்க இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பகத் கி கோத்திலேருந்து சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ட்ரெயினுங்க. இப்போ தான் அரைவ் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தான்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸும் உள்ளே வருவான். ஆக்சுவலாக அவன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தான், இவன் ஓவர்டேக் பண்ணிட்டான் அவனை. நான் சொல்லலை காய்ஸ், பின்னாடியே பாருங்கள் என்ட்ரி கொடுக்குறான். காய்ஸ் ஒரு 30 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா காவாலின்ற ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட ரூட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளின்ற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு இப்போ அந்த ட்ரெயினை ஷார்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளி வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் 2 ரூட் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயின் இப்போ நம்ம போயிட்டு இருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தெனாலிலேருந்து குண்டூர் வழியாக போகும். இதுவே பார்த்தீங்கன்னா சார்மினார் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜயவாடா போய் விஜயவாடாலேருந்து வாராங்கல் போய் வாராங்கல்லேருந்து செகுந்தராபாத் போய் அப்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நம்பளி போவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போய்டுவோம். அதாவது தெனாலிலேருந்து குண்டூர் ஜங்ஷன் வழியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சார்லப்பள்ளி போகிறோம். ஸோ இதான் இந்த ட்ரெயினோட ரூட்டு. ஸோ போக போக டிலே அதிகமாகிட்டு இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி தள்ளிட்டு எர்லியாக தான் போவோம். ஏன்னா அந்த ட்ரெயின் எப்போ பார்த்தாலும் மார்னிங் பார்த்தீங்கன்னா எர்லியாக தான் பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளி போகுது. ஏன்னா அவ்வளோ ஸ்லாக் கொடுத்து வச்சுருக்காங்க.
ஒரு ½ டிலேவோட சிங்கராயகொண்டா அப்படின்ற ஒரு ஊருக்கு நம்ம வந்திருக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லைங்க, ட்ரெயின் காலியாக இருக்குது, அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு 2 பேர் 3 பேர் ஏறுறாங்க, அப்படியே அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுறாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் க்ரௌட் தான் இருக்குது. ஸோ லாங்காக போகிறவங்க இல்லை. அப்புறம் ஏன்டா இந்த ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கல எனக்கு? ஆக்சுவலாக நான் டிக்கெட் போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் கேன்சலே பண்ணேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. கரண்ட் எபிலிட்டி செக் பண்ணேன், கரண்ட் எபிலிட்டி டிக்கெட்டும் கிடைக்கல. ஆனால் ப்ரீமியம் டக்கல் இருந்துச்சு 1350 ரூபா. 450 ரூபா எங்கே இருக்குது, 1350 ரூபா எங்கே இருக்குது? வேணவே வேணாம், நான் அன்ரிசர்வ்லேயே போய்க்கிறேன். என்னென்னு நான் பயந்தேன், பட் பயந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க, ஜாலியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி வரலாம் வீக்கெண்ட் டைமில் கூட. ஒரு 35 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா சிராலான்ற ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக வண்டி கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தது. சமோசா வந்திருக்கு, சரியான பசியில் இருக்கேன். அதனால் சமோசா வந்துச்சு, சுட சுட வந்திருக்கு. அதுவும் எத்தனை மணிக்கு? நைட்டு 9:45 சுட சுட சமோசா. விடுவேனா, ஓடி போய் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். உள்ளே ஏறி இருக்காங்க, சாப்பிட்டுட்டு வாங்கணும் திருப்பியும். கைஸ் ஒரு 22 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெனாலி ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு ரூட் வேறுங்க. ஸோ நம்ம எப்படி போவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குண்டூர் ஜங்ஷன் போய் அங்கேருந்து நாடிக்குடே ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாலகொண்டா வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சார்லப்பள்ளி போயிடுவோங்க. இதே சார்மினார் எக்ஸ்பிரஸ் எப்படி ரூட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விஜயவாடா போய் அப்படியே பார்த்தீங்கன்னா வாராங்கல் போய் அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகுந்தராபாத் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கன் போயிடுங்க. ஸோ இதாங்க சார்மினார் எக்ஸ்பிரஸோட ரூட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து டிஃப்ரெண்ட் ரூட்டில் போக போகிறோம். என்னால் இதுக்கப்புறம் சுத்தமாக முழிச்சிருக்க முடியல, தூக்கம் அப்படி வருது. நான் தூங்க போகிறேன் கைஸ், கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட் மக்களே. சார்லப்பள்ளி சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ஆப்போசிட் ட்ராக் கைஸ். நம்ம எக்ஸ்பிரஸோட ஆப்போசிட் ட்ராக் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தெனாலி ஜங்ஷனுக்குள்ளே போகிறதுக்காக அவுட்டரில் நின்றுட்டுருக்கான்.
கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோராக நான் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரெக்டாக இந்த ஸ்டேஷன்லேருந்து சார்லப்பள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்லாக் டைம் இருக்குங்க. அது ஸ்லாக் டைமை யூஸ் பண்ணி டிலேவை படைச்சி ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். வந்துட்டோம், இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஹே காய்ஸ், ஒரு 23 நிமிஷம் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. செம்மையான ஒர்த்தான ட்ரெயினுங்க, ஒரு ஸ்லீப் கீழே ட்ரெயின் சொல்லலாம். ஸோ நைட் ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டீங்கன்னா காலைல ஒரு 4:30 மணிக்கெலாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. இப்போ நிறைய பேர் அந்த ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரையுமே ஸ்டேஷன் வந்துருச்சுன்றத ஒரு 1/2 hour பிஃபோர் வேறு வந்துடுறாங்களா. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்டேஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிலேவெலாம் கம்மி பண்ணி பிஃபோராக உள்ளே வந்துடுறாங்க. நான் கூட இந்த ஸ்டேஷன் சின்ன ஸ்டேஷனாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு 9 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு சூப்பராக கட்டி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷனை. ஸோ அதனாலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றி விட்டாங்க சார்லப்பள்ளி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா செகந்திராபாத், ஹைதராபாத், நாம்பள்ளிலாம் போகலாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு கனெக்டிவிட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இருந்துச்சு செகந்திராபாத்துக்கு, அப்புறம் ஹைதராபாத், டெக்கன், நாம்பள்ளிக்கு. ஸோ கவலைப்படாமல் இங்கே வரலாம். இங்கே வந்து இறங்கி இங்கேருந்து நீங்கள் செகந்திராபாத்தும் போய்க்கலாங்க. செகந்திராபாத் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு மெட்ரோவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் கனெக்டிவிட்டிக்கெலாம். உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு. மற்றபடி நம்ம ட்ரெயினும் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. நான் கூட நேற்றுலேருந்து பயந்துக்கிட்டே இருந்தேன், அன்ரிசர்வில் போகிறோம் பயங்கர க்ரௌடாக இருக்குமோன்னு. க்ரௌடெலாம் இல்லைங்க, அப்படியே ஏறுறாங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே செட்டில் ஆகிட்டாங்க. நானும் என்னால் முடியல, செம்ம டயர்டு. போய் தூங்கினேன் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு எழுந்தேன். சரி கொஞ்சம் தூங்கினா திரும்பி பார்த்தா கிட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. சரி எஞ்சி வெளியே வந்து நின்றுட்டு, அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின் ஒரு ஸ்லீப் கில்லர் ட்ரெயினாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ட்ரெயின் இருக்குங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் யாஷி வ்ளாக்ஸ். பை கைஸ்.